வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுக்கு தேவையான உப்பு வாங்கும்போது அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி உப்பு பாத்திரம் வச்சு அதில் அடியில் பழைய செப்பு காசு ஒன்று போட்டு வச்சு கடையிலிருந்து உப்பு வாங்கி வந்து அதில் கொட்டி வழிபடும் போது குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரிசி வாங்குறதும் நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் சமையலில் துவரம்பருப்பையும் கீரையும் சேர்த்து கொண்டா மிகவும் விசேஷம். வெள்ளிக்கிழமைகளில் அரிசியை புடைக்கக்கூடாது, அரிசியை வறுக்கக்கூடாது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் முடி வெட்டவும் கூடாது, நகம் வெட்டவும் கூடாது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை தண்ணி ஊற்றி கழுவி துடைக்கக்கூடாது, பழைய பொருட்களை தூக்கி எறியவும் கூடாது. இப்படி செய்கிறதால வீட்டில் குடியிருக்கிற மகாலட்சுமி நம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுறது மிகவும் விசேஷம். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கும்போது மகாலட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரோட அருளையும் சேர்த்து பெற முடியும். இந்த நாள் மங்களகரமான நாளாக அமையட்டும்.